சென்னை ஆழ்வார் திருநகரில் வசிக்கும் திருமதி ஸ்ரீபிரியா கணேஷ் அவர்கள் ஓர் அனுபவமிக்க வீட்டுத் தோட்ட ஆர்வலர். தன் வீட்டு மொட்டை மாடியில் மலர்கள், காய்கறிகள், மூலிகைச் செடிகள் அடங்கிய 500 செடிகளை பராமரித்து வருகிறார். இவரின் வீட்டுத் தோட்ட ஆர்வத்திற்கு தூண்டுகோலாக இருந்தவர் இவரின் நண்பர் என கூறும் திருமதி ஸ்ரீபிரியா கணேஷ் அவர்கள். புதியதாக வீட்டுத் தோட்டம் அமைக்க வேண்டும் என விரும்புபவர்கள் முதலில் கீரை வகைகளை விதைத்து பின்னர் படிப்படியாக மற்ற செடிகளை வளர்க்கலாம் எனவும் கூறுகிறார். இவர் அனுபவத்தை இப்பொழுது பார்ப்போம். டெரஸ் கார்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மெயினாக எனக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்போ வந்தது அப்படின்னா, எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தர் அடையாரில் இருக்கார், ஒரு 75 இயர்ஸ் ஓல்டு. ஸோ அவர் வீட்டுக்கு நாங்கள் போயிருக்கும்போது டெரஸ் ஃபுல்லாகவே வந்து காய்கறிகள் அந்த மாதிரி இருந்தது. நாங்கள் ஊரில் இருக்கும்போது வந்து கிரவுண்டில் தான் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோம், செடி வளர்க்குறது, காய்கறிகள்லாம். பட் எனக்கு அது புது கான்செப்டாக இருந்தது. டெரஸில் வந்து மொட்டை மாடியிலேருந்து இந்த மாதிரி ஒரு காய்கறிலாம் வளர்க்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப அட்மைரிங்காக இருந்தது. ஸோ அவரை பார்த்துட்டு அப்புறம் அவர்கிட்டேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுட்டு அப்புறம் நான் என்னோடய கார்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பாட்ஸ் மட்டும்தான் ஆரம்பித்தேன் நான் வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 500 க்ரோ பேக்ஸ்க்கு மேலே இருக்குது என்கிட்ட. இப்போ மெயினாக என்கிட்ட இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே வந்து பூச்செடிகள் வச்சுருக்கேன் நான். பூச்செடிகள் சாமிக்கும் நம்ம வச்சுக்கலாம், அதே போல் பீஸ்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அது தேவை. ஸோ அதுக்காக உங்களுக்கு வந்து செம்பருத்திலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் செம்பருத்திஸ் இருக்குது. அதே போல் அரளி இருக்குது, அல்மெண்டான்னு சொல்லிட்டு அது அழகுக்கு வந்து இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பூத்துட்டே இருக்கும். அடினியம் சொல்லிட்டு கேக்டஸ் வெரைட்டி இருக்குது, அதுவும் உங்களுக்கு வந்து பூ நிறையா பூத்துட்டே இருக்கும். ஸோ பூக்கள் மட்டும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மூலிகையும் இருக்குது. லைக் துளசி இருக்குது, திருநூற்றி பச்சிலை இருக்குது. இப்போ நமக்கு கோல்டு அப்படிலாம் வந்ததுனாக்கா நம்ம டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இங்கே மேலே இருக்கிற கொஞ்சம் இந்த மூலிகைலாம் எடுத்து நம்ம கஷாயம் மாதிரி போட்டு குடித்தாலே நமக்கு அதுவே போதும் உங்களுக்கு. ஸோ அதை வந்து உடம்பு வந்துட்டு தான் நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒன்ஸ் இன் 15 days நம்ம வீட்டில் இருக்கிற மூலிகை எல்லாமே எடுத்து கஷாயம் மாதிரி போட்டு குடித்தாலே நமக்கு போதும். ஸோ அந்த மாதிரி மூலிகையும் நம்ம இதில் செடி நம்ம தோட்டத்தில் இருக்குது. இப்போ காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா காய்கறிகளும் ஆல்மோஸ்ட் நமக்கு சீசன் வைஸ் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ டெரஸில் தான் கிரவுண்டில் தான் உங்களுக்கு வந்து பூக்கள் காய்கறிகள்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை. ஈவன் டெரஸ்லேயே வந்து நமக்கு வந்து எல்லா காய்கறிகளுமே கொண்டு வரலாம். இப்போ என்னோடய இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, கொத்தவரங்காய் இருக்குது. தென் செடி அவரை, கொடி அவரை. தென் என்னோடய ஸ்பெஷல் இது பார்த்தீங்கன்னாக்கா லாங் புடலை. அந்த நீட்டு பொடலை வந்து நார்மலாக கிரவுண்டில் தான் இருக்கும் உங்களுக்கு. வேறு இங்கே கிரவுண்டில் தான் நம்ம பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒவ்வொரு சீசனும் கிட்டத்தட்ட ஒரு 100 புடலங்காய்க்கு மேலே வந்துடும் லாங் புடலை. அது இல்லாமல் ஷார்ட் புடலை. இப்போ லாங் புடலைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரேஸ்டு பெட் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு அதுலேயே எல்லாம் மேன்யூர் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து எனக்கு புடலங்காய் ஃபுல்லாகவே வருது. ஒவ்வொரு சீசனும் எனக்கு வந்து நிறைய புடலங்காய் வரும் எனக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு செம்பருத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒத்தை செம்பருத்தி இருக்குது, அடுக்கு செம்பருத்தி இருக்குது. ஒத்தையிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது. அடுக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டு இருக்குது, அண்ட் தென் எல்லோ இருக்குது, ஒயிட்லேயே அடுக்கு உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் அரளியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக பூக்கிற அரளி இருக்குது, நிறையா பெட்டல்ஸ் இருக்கிற அரளி இருக்குது. தென் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சங்கு புஷ்பம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூச்செடிகள் உங்களுக்கு ஒரு பக்கமாகவே இருக்குது. இப்போ மூலிகைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுலேயே உங்களுக்கு நிறையா வெரைட்டி ஆஃப் மூலிகை நம்ம மாடியிலே எடுத்துகிட்டு வரலாம். தவசிக்கீரை இருக்குது, தென் முடக்கத்தான் கீரை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லெமன் கிராஸ்லாம் உங்களுக்கு வந்து டீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதை லீஃப் வந்து ட்ரை ஆன பிறகு அதை கட் பண்ணி உங்களுக்கு வந்து டீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓமவல்லி இருக்குது. ஸோ ஓமவல்லி எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்கு நமக்கு வெளில தான் போய் டாக்டரை பார்க்கணும். ஒரு கோல்டு வந்திருக்கு அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு வேண்டாம். அது வந்து நம்ம வீட்டிலே இருக்கிற மூலிகை எடுத்தே ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதிலே கொஞ்சம் வந்து வெல்லமும் போட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து அந்த கசப்புலாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம இன்னோவேட்டிவாக நம்ம இருக்கிறத வந்து கொஞ்சம் கசப்பு இருந்தாலும் அதை இன்னோவேட்டிவாக நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ எந்தில் டெரஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூலிகை வெரைட்டி தனியாக இருக்குது, தென் பூக்கள் தனியாக இருக்குது, அண்ட் தென் ஆர்னமெண்ட்ஸ் பிளான்ட்ஸு. ஸோ ஆர்னமெண்ட் பிளான்ட் பார்த்தீங்கன்னா அடினியம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, தென் கோலியாஸ்ன்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் சின்ன வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்குது. அதெல்லாம் இப்போ காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாட்டு வெரைட்டி காய்கறிகள் ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது. எவ்ரி சீசன் உங்களுக்கு வந்து என்னென்ன வருமோ அது எல்லாமே நான் போட்டுடுவேன் நான். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலிஃப்ளவர், கேபேஜு, தென் பீன்ஸு, பீட்ரூட்டு,
இது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு வர சீசன், இந்த சீசனில் தான் உங்களுக்கு செப்டம்பர்லேருந்து நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா பிப்ரவரி மார்ச்சில் உங்களுக்கு அது ஃபுல்லாகவே ஈல்டு எடுத்துடலாம். நம்ம சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு வெயில் தான் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி செப்டம்பரில் கொஞ்சம் மழை ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிப்ரவரிலேயே உங்களுக்கு ஃபுல்லாகவே ஈல்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம நார்மலாக மாடியில் பார்த்தீங்கன்னாக்கா செடிகள் காய்கறிகள் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு முடிஞ்சபடி இடம் இருக்குது, உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு பழ வெரைட்டியும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ எங்களுதில் பார்த்தீங்கன்னாக்கா சப்போட்டா இருக்குது, லெமன் இருக்குது, தென் நார்த்தங்காய் இருக்குது, தென் மாதுளை இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சப்போட்டாலாம் உங்களுக்கு வந்து காய் நல்லாவே காய்ச்சிட்டே இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட் வச்சு ஒரு 3 இயர்ஸ் உங்களுக்கு ஆகும் அது நல்ல காய் உங்களுக்கு வர்றதுக்கு. பட் ஒன்லி திங் என்னன்னாக்கா மேன்யூர் மட்டும் நமக்கு ரெகுலராக வந்து வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லாட்டி கவுடங்கோ அதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம போட்டுட்ருக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா லெமன் இருக்குது, லெமன்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஈல்டு உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். லெமன் போடலாம். ஸோ அப்புறம் கருவேப்பிலைலாம் நமக்கு டெய்லி யூஸ், நமக்கு கருவேப்பிலை இருக்குது, தென் கொத்தமல்லி. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பண்ணலாம். கடையில் வாங்குகிற கீரைக்கும் நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிட்டேன்னா எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணுறோம், கெமிக்கல்ஸ்லாம் இல்லாமல் பண்ணுறோம். ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இடம் வந்து நிறைய ஸ்கொயர் ஃபீட் வேணும், 1000 ஸ்கொயர் ஃபீட் வேணும், 2000 ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பால்கனியில் இருக்கா, சின்ன இடமா இருக்கா, பட் உங்களுக்கு என்ன சன்லைட் மட்டும் வேணும். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 2 to 3 hours வந்து சன்லைட் வந்து நம்ம எந்த பிளான்ட்டாக இருந்தாலுமே சன்லைட் இல்லாமல் எதுவுமே உங்களுக்கு வராது. ஸோ டெஃபினட்டாக சன்லைட் வேணும். உங்களுக்கு பால்கனியில் தான் இடம் இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கீரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கீரையில் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த எந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைட் வெயிட்டாக உங்களுக்கு வந்து இப்போ க்ரோ பேக்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது. வேறு இப்போ என்னோடய கார்டனில் பார்த்தீங்கன்னாக்கா தார்பாலின் க்ரோ பேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த க்ரோ பேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லைட் வெயிட்டாக உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 6 to 7 years நல்லாவே வித்ஸ்டாண்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறதுலாம் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 years ஆஃப் நான் யூஸ் பண்ணின க்ரோ பேக்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து உடையறதுக்குலாம் ஒன்றும் சான்ஸே கிடையாது. வயசானவங்க வந்து மேலே வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லாட்டி அவங்க தான் வயசானவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஈஸியாக தூக்கி வைக்கிறதா இருக்கட்டும், நகர்த்தி வைக்கிறது, அவங்களுக்கு பாட்டி மிக்ஸ்லாம் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக மொட்டை மாடியில் இருக்கும்போது வெயிட் நம்ம ரொம்ப சேர்க்க வேண்டாம். மெயினாக டெரஸில் வந்து நான் வைக்கிறதுக்கு முன்னாடி செங்கல் வச்சுட்டு கடப்பா மேலே வச்சுட்டு ஒரு ரைஸ் மாதிரி வச்சுட்டு அது மேலே வச்சிங்கனாக்கா உங்களுக்கு தண்ணி வந்து வர தண்ணி எல்லாமே கீழே உங்களுக்கு போயிடும். தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அந்த ஒரு ஐடியா பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா இது வச்சுட்டு ஒரு வுட்டன் பிளாங்க் மாதிரி வச்சுட்டோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து வாட்டர் சீப்பேஜ் ஆகாமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து அது ரொம்ப ப்ரிவெண்ட் பண்ணும் நமக்கு. இப்போ க்ரோ பேக்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு பேக்குக்கு வந்து ஒரு பிளான்ட் அந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 10 வெண்டைக்காய் இருந்தால் தான் அட்லீஸ்ட் ஒரு பொரியல் பண்ணுற அளவுக்காவது நமக்கு கிடைக்கும். இல்லாட்டினா வந்து ஒரு வெண்டைக்காய் ஒரு கத்திரிக்காய் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ நம்ம நம்ம வந்து எவ்வளோ பேர் இருக்கோம், நமக்கு எவ்வளோ இடம் இருக்குது, என்ன காய்கறி நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். நிறையா வந்து இதில் பூச்சிகள் வரும். ஏன்னா நம்ம டெரஸில் வைக்கும்போது நிறைய பூச்சிகள் வந்து அஃபெக்ட் ஆகும். பூச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து நம்ம செம்பருத்தியாக இருக்கட்டும் எல்லா பிளான்ட்ஸ்லையும் உங்களுக்கு இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீலி பக்னு சொல்லிட்டு மாவு பூச்சிங்கிறது நிறையா வரும். ஸோ அது வந்து நம்ம ப்ரிவென்ஷன்ஸ் பெட்டர் தான். எனக்கு எப்பொழுதுமே வருமுன் காப்பது நமக்கு எப்பொழுதுமே நல்லது தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வரத்துக்கு முன்னாடியே நீம் ஆயில் வேப்ப எண்ணெயில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் புளிச்ச மோரும் கலந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். பூச்சி வந்து வந்த பிறகு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு மேண்டேட்ரியாக வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரே பண்ணும்போது ஜஸ்ட்டு லீஃப் மேலே அடிக்காமல் லீஃப்க்கு கீழே அடிச்சிங்கன்னா பூச்சிகள் எல்லாமே எப்பொழுதுமே என்ன ஆகும் அப்படின்னா லீஃப்க்கு கீழே தான் உட்காந்துருக்கு. எனி டைப் ஆஃப் இன்செக்ட்ஸ் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் பிளான்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பேக் சைடில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ லீஃபை வந்து திருப்பிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது பெட்டர் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு பீரியட் வந்து ஒரு 15 நாள் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு மாவு பூச்சி கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னாக்கா வெறும் புளிச்ச மோர் மஞ்சள் பொடியில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாக்கா மாவு பூச்சிங்கிற தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதுவும் இல்லைனா உங்களுக்கு பஞ்சகவ்யா ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது 3 ஈக்குவல் ரேஷியோ எடுத்து நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி டைல்யூட் பண்ணி அதையும் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மெயினாக இந்த 4 இது வந்து ஸ்ப்ரே பண்ணாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பூச்சி எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அப்புறம் அதுக்கு நல்ல க்ரோத்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடலை புண்ணாக்கு முதல் நாள் நைட்டே நம்ம ஊற வச்சுட்டு
அந்த வந்து ஃபர்மெண்ட் ஆன பிறகு அதை டைல்யூட் பண்ணி ஃபுல்லாகவே செடிகளுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பஞ்சகவ்யாவை டைல்யூட் பண்ணி நம்மளுக்கு அதுவும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறி கழிவுகள் நம்ம வீட்டிலவே வந்து கம்போஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணலாம் வீட்டிலையே. ஸோ கிச்சன் வேஸ்ட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டு அந்த கம்போஸ்ட்டையும் நம்ம செடிகளுக்கு பயிர் ஊக்கியாக நமக்கு கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம மேக்ஸிமம் வந்து என்ன பண்ண இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டராக இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா மெயினாக பூச்சிகள் வந்து அஃபெக்ட் ஆன பிறகு மெயினாக அந்த லீஃபில் இருந்தாலோ எதில் இருந்தாலும் கட் பண்ணி விடுறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு ரொம்ப ஜாஸ்தியான பிறகு அது எல்லா செடிக்கும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பூச்சி இருக்கிற லீஃபை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டர். இப்போ உங்களுக்கு விதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம செடிக்கு போடும்போது ஒரு விதை போட்டு கொண்டு வந்துடுறோம். அது வரும்போது ஒரு நம்ம பிளான்ட்லேயே வந்து ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆர்கானிக்காக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாமல். ஸோ நமக்கு வர விதையை என்ன பண்ணலான்னாக்கா அதை கொஞ்சம் காய வச்சுட்டு அடுத்த சீசனுக்கு அதே விதையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு விதை வெண்டைக்காய் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 விதைக்கு மேலே நிறையா கிடைக்கும். ஸோ அந்த விதைகளை நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்குது உங்களுக்கு. கார்டன் பண்ணுறவங்க வந்து டெரஸ் கார்டன் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதில் வந்து ஆர்கானிக் டெரஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது. தென் ஆர்கானிக் கார்டன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற குரூப்லாம் இருக்குது. ஸோ அதிலலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எங்களுக்கு சீட்ஸ்லாம் எக்ஸஸாக இருக்குது, சாப்ளிங்லாம் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிப்போம். ஸோ இப்போ மாடி தோட்டம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 5 தொட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீரை உங்களுக்கு வந்து 1.5 மாதத்துல உங்களுக்கு நல்ல க்ரோத் உங்களுக்கு கிடச்சிடும், சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. ஒன்ஸ் அதை நமக்கு டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதே போல் இப்போ அதில் என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்னாக்கா நஞ்சு இல்லாமல் எந்த கெமிக்கலுமே நம்ம ஆட் பண்ணாமல் நம்மளே கையால் நம்ம பறித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க டெஃபினட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு 5 தொட்டி இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஒரு 10 தொட்டிக்கு வருவீங்க. 10 தொட்டிக்கும் போது ஒரு வெண்டைக்காய், கத்திரிக்காய் அந்த மாதிரி நம்ம போடலாம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஸோ எல்லாமே எடுத்த உடனே நம்ம நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணி வரலை அப்படின்னு நம்ம கஷ்டப்படுறதுக்கு விட கொஞ்சமாக பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்தோனாக்கா நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கார்டன் வந்து செட் பண்ணணும் அப்படி இல்லாட்டினாக்கா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும், எப்படி உங்களுக்கு பண்ணுறதுக்கு நிறையா பேருக்கு வந்து ஆசை இருக்கும். நமக்கு மாடியில் வந்து இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, ஆனால் எனக்கு எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்கு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன எப்படி பண்ணணும், எந்த மாதிரியான ரேஷியோவில் வந்து பாட்டி மிக்ஸ்லாம் ரெடி பண்ணணும், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எம்டியாக இருக்கிற இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் பார்த்தா பொல்யூஷன் தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளால் ஏதாவது பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி ஒரு சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சி ஈவன் நம்மளோட பசங்க வரும்போது இப்போ வந்து எல்லாமே கெமிக்கலாக தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஈவன் நம்மளே அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ஒரு அவேர்னஸ் வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு வரணும். நீங்கள் மாடி ஃபுல்லாகவே வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வைங்க. அதில் இருக்கிற இடம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சமாக வச்சு அதுலேருந்து நமக்கு வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பசுமையாக இருக்கும்போது உங்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. பொல்யூஷன் வந்து டெஃபினட்டாக இந்த சைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொல்யூஷனுங்கிறது ஒன்றுமே இருக்கவே இருக்காது. நம்ம பார்க்காத குருவிகள் எல்லாமே வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சவுண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி ஒரு மழையில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ சவுண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த குருவிகள்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியவே இல்லை. அரசு இந்த மாதிரி ஒரு டெரஸ்ன்னு பார்த்து மாடியில் பச்சை பசேல் நம்ம கொண்டு வரும்போது டெஃபினட்டாக அதுங்களும் நமக்கு வந்து அதுங்களும் இருக்கிற பூச்சி எல்லாமே அது ஒரு பெனிஃபிட்ஸும் நமக்கு இருக்குது. ஏன்னா அது வந்து நான் இப்போ பூச்சிகள்லாம் அதில் இருக்குது உங்களுக்கு அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அதுங்க குருவி எல்லாமே வந்து அதை சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு அதுவும் ஒரு பெனிஃபிட் ப்ளஸ் அதுங்களுக்கு நம்ம ஒரு ஃபீட் பண்ணின மாதிரியும் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ டெரஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3-4 தொட்டி ஒரு 5 தொட்டியோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடச்ச பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களோட காய்கறிகள் நீங்களே விளைவிச்சு நீங்களே சமைச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே உங்களுக்கு தனியாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சமாக யாருக்கெல்லாம் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு 2-3 தொட்டியோடு ஆரம்பித்து அதுக்கப்புறமா நீங்களே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தன் மாடி தோட்டத்தால் தான் பெற்று வரும் மகிழ்ச்சியான அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சென்னை வேளச்சேரியில் வசிக்கும் திருமதி மகாலட்சுமி அவர்கள். தன்னுடைய பண்ணை வீட்டு கனவு பலித்தது
தன் மாடித் தோட்டத்தினால் உடல்நலம் சரியில்லை என்றால் உடனே மாடிக்குச் சென்று தோட்டத்தில் உள்ள செடிகளை பார்ப்பது, அதனுடன் பேசுவது, மாடித் தோட்டத்திலிருந்து கிடைக்கும் காய்கறிகள், மலர்களை பயன்படுத்தும் பொழுது கிடைக்கும் மகிழ்ச்சி என திருமதி மகாலட்சுமி அவர்கள் தன் மாடித் தோட்டத்தின் பயன்களை அடுக்கிக் கொண்டே போகிறார். முதல்ல ஒரு ட்ரீம் இருந்தது. ஒரு 40 வயசு இருக்கும்போது ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும், அது நடுவில் நம்ம வீடு இருக்கணும். அதுதான் என்னோட முதல் எய்ம். அப்போ ஏதோ சில பல காரணங்களால் எங்களால் அதை ஒன்று வாங்கினோம், ஆனால் அது விற்கும்படியான நிலைமை வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளாட்டு ஒரு கிரவுண்ட் பிளாட் தான் இருந்தது. இதை விற்கலாமா இல்லை இங்கே வீடு கட்டலாமாங்கிறதுல பெரிய டிஸ்கஷன்ஸ்லாம் நடந்தது. நாங்கள் அப்போது மயிலாப்பூரில் இருந்தோம். அந்த ஏரியாவை விட்டு வரத்துக்கு மனசு வரல. ஆனாலும் ஒரு தோட்டத்து வீடு வேணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எய்ம், அந்த எய்முக்கோசரம் தான் நாங்கள் இங்கே வந்ததே. தோட்டத்து வீடுன்னு பார்த்தா வீடு கட்டின உடனே சுற்றி இருக்கிற மண் அவ்வளவா ரொம்ப இல்லாததுனால ரொம்ப செடிங்க வளரல. அது நம்ம இஷ்டத்துக்கு வளர மாட்டேங்குதே சொல்லிட்டு மாடி தோட்டம் போடலான்னு சொல்லி நினச்சிருந்தோம். வீடு கட்டும்போதே கவர்மெண்ட்டில் அந்த அண்ணா நகரில் ஒரு கிளாஸ் நடத்தினாங்க, மாடி தோட்டம் போடுவது எப்படி அப்படின்னு. அந்த கிளாஸை நான் அட்டன் பண்ணேன், என் பையனோட சேர்ந்து அட்டன் பண்ணேன். அப்புறம் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அவனுக்கு தெரியும் விஷயம்லாம் என்னென்னு சொல்லிட்டு. எப்படி தண்ணி சீப்பாகாமல் போனோம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அந்த மெட்டீரியல்லாம் ரொம்ப எங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் அந்த ஐடியா, மாடி தோட்டம் போடுற ஐடியாவை விதைச்சதே அவங்க தான். அதை பார்த்த உடனே எங்கே அந்த இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு முதல்ல வச்சோம். அப்புறம் குனிஞ்சு வேலை செய்ய வேண்டியிருக்கு, நிறைய பூச்சிலாம் வருது வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கடப்பா ஸ்லாப்லாம் வாங்கி கொஞ்சம் ஹைட் பண்ணினோம், சரி பண்ணோம். அதுக்கப்புறம் ஒன்றொன்னா பார்த்து காய்கறி பண்ணலாம். வீட்டில் நாங்கள் பூஜை ரெகுலராக டெய்லி பண்ணுவோம். அந்த பூஜைக்கு பூ வெளியிலேருந்து வாங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிட்டே போயிருந்தது. சரி நம்மளே வைப்போம் பூ செடியெல்லாம் சொல்லிட்டு ஒரு 4-5 செடியெல்லாம் வச்சு இப்போது நாங்கள் வீட்டில் தான் எல்லா பூவும் எடுத்துக்கிறோம். பூஜைக்கு வெளியிலேருந்து எடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு இது பெனிஃபிட்னா பெனிஃபிட்டு. ஆனால் இதில் நிறையா உழைப்பு இருக்குது, செலவும் இருக்குது. அந்த உரம், மண் வாங்கிறது, உரம் வாங்கிறது, அதெல்லாம் சில செலவுகள்லாம் நிறைய இருக்குது. சின்ன வயசுலேயே எனக்கு பொன்சாய் கற்றுக்கணும்னு ஆசை. பக்கத்துலேயே ஒரு பொன்சாய் எக்ஸ்பர்ட் சிவாஜி சார் இருக்கார். ஒரே ஒரு செடி தான் பண்ணியிருக்கேன். ஆனாலும் அது பார்க்கறதே நல்லா இருக்குது. எப்படியும் அதையும் திருப்பி கண்டினியூ நான் பண்ணுவேன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். இப்போ ப்ரெசண்ட்டாக எங்களுக்கு இந்த காய்கறி எடுக்கிறது, கொடைக்கானல் மலைப்பூண்டு வாங்கி நட்டு வச்சுருக்கோம், வருதா வரலையான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒன்றொன்றுத்தையும் ட்ரை பண்ணுறோம். நாங்கள் முக்கால்வாசி செடிங்க இங்கே இருக்குது. நிறைய மூலிகைகள் வச்சுருக்கோம். மஞ்சள் வச்சுருக்கோம், கஸ்தூரி மஞ்சள் வச்சுருக்கோம், செம்பருத்தி ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருக்கோம், வெள்ளரி இருக்குது, சின்ன மாதுளை இருக்குது, அதுக்கப்புறம் பெரிய மாதுளை மேலே வச்சுருக்கோம். அந்த மாதிரி பழங்களும் கொஞ்சம் வச்சுருக்கோம். சப்போட்டா வச்சுருக்கோம், அது கொஞ்சம் காய்ச்சிட்ருக்கு. ஒரு ரிங்கு மாதிரி ஒன்று வச்சு அதில் தொட்டி வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இது வச்சுருக்கோம், ஒரு ஷெல்ஃபு, அதுலேயும் கொஞ்சம் வெர்டிக்கலாக வச்சுருக்கோம். மேக்ஸிமம் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணணும். இந்த வீடில் நடுவில் வி ஹாவ் அ ஓப்பன் டு ஸ்கை. அந்த ஓப்பனாக இருந்தது அந்த இடம். எல்லா பஞ்சபூதமும் வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு மழை தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக வந்ததுனால அதை மூட முடியாது ஆகிப்போச்சு. அதில் அந்த இடமும் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போது எல்லாத்துக்கும் விதை போட்டு வச்சுருக்கோம். ஒவ்வொரு தொட்டிலையும் விதைகள் இருக்குது. இனிமேல் இது க்ரோத் வரணும். இப்போ கீரையெல்லாம் வாங்கினோன்னா உடனே அதை கிள்ளி உடனே பதிஞ்சு வச்சுருவோம். புகுதினா வருது. இங்கே பொன்னாங்கண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கீரை விதைகள்லாம் இதில் போட்டிருக்கோம். இங்கே பாகக்காய் இது கொடி போட்டிருக்கோம். இதெல்லாம் அந்த லில்லி இருக்குது, இந்த மண் லில்லி, அந்த வாட்டர் லில்லி அங்கே இருக்குது. சிங்க்கு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மழை நீர் வீணாக போகுதுன்னு சொல்லிட்டு யோசித்தோம். அப்போ மேலே டெரஸில் இருக்கிற மழை நீர்லாம் அப்படியே போயிட்டே இருந்தது. அது எதுக்கு வீண் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் இங்கே இந்த டியூப், அங்கேருந்து வர டியூப்பில் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு பெரிய ட்ரம்ஸ் வாங்கி அதில் இது பண்ணோம். அப்புறம் அந்த ட்ரம்மை மீறி இன்னும் கொஞ்சம் மழை வந்ததுன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு அவங்க இதில் கொடுத்தாங்க தண்ணி விடுறதுக்கு. அதையே யூஸ் பண்ணி அது கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டியூப் கொடுத்துருக்கோம் மேலே. அதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணி இன்னொரு ட்ரம்மில் அது கலெக்ட் பண்ணுறோம்.
அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரம்ஸாக மாற்றி மாற்றி மழை வரும்போது இங்கே எங்களுக்கு ஃபுல்லாக வேலை இருக்கும். அது தவிர க்ளீன் பண்ணுறது கீழே அந்த மழை பெய்யும் போது தான் இங்கே இடம்லாம் க்ளீன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி மேக்ஸிமம் நாங்கள் மழை தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ளே தண்ணி இருக்குது பாருங்கள், இப்போ தான் இது காலி பண்ணி வச்சுருக்கோம். இதிலெல்லாம் தண்ணி கலெக்டடு, கொசு வராமல் இருக்கிறதுக்கோசரம் மூடி வச்சுருக்கோம். முதல்ல கீழே தான் தொட்டியெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த பெருக்கிறதுக்கு நீட்டாக வைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருந்தது. அது தவிர குனிஞ்சு எங்களுக்கு எனக்கு 61 வயசு, அவருக்கு 65 வயசு, பண்ணுறது குனிஞ்சு பண்ணுறது கஷ்டமாயிடுது. அதனால இந்த மாதிரி ஒரு கட்டப்பா ஸ்லாப்பில் ஒரு பெரிய ஃபீல்டு மாதிரியே ஒரு அதாவது மினி ஃபீல்டுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை நாங்கள் கொண்டு வந்தோம். இது போல் இது வந்து 3 அடிக்கு 6 அடி, இது அங்கே வந்து நான் 5 அடிக்கு 6 அடி போட்டிருக்கேங்க. இதுவரை 3 தொட்டி போட்டிருக்கோம், அங்கே 2 தொட்டி போட்டிருக்கோம். இதில் வந்து இப்போ நாங்கள் இந்த நொச்சி நட்டுருக்கோம், அது வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் லெட்யூஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். லெட்யூஸ், செல்லரி அதெல்லாம் இப்போ விதைச்சிருக்கோம். ஒன்று அப்படியே விதை வருது இப்போது. இதில் இன்னும் போடல, இது கத்திரிக்காய் நாற்று வச்சுருக்கோம், அது நடுறதுக்கோசரம் வச்சுருக்கோம். இதுவும் வெண்டைக்காய் நாற்றுக்கோசரம் வெயிட் பண்ணுது. இது வந்து வெண்டைக்காய் நாற்றுக்கு வச்சுருக்கோம், அது கத்திரிக்காய் நாற்றுக்கு வச்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் இந்த பக்கம் வெள்ளை முள்ளங்கி, நடுவில் சிவப்பு முள்ளங்கி, இங்கே வந்து கொடைக்கானல்லேருந்து நாங்கள் வாங்கின்னு வந்த பூண்டுங்க கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்னு அதை இதை ஒரு 2 ரூபா நட்டு வச்சுருக்கோம், அப்போ தான் வரணும். அந்த ஓரத்தில் பெங்களூர் கத்திரிக்காய் மழை வந்துட்டுருக்கு. அது கடையில் முளைச்ச மாதிரி இருந்தது ஒரு காய். அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டேன், இது நான் உங்களுக்கு விற்காது, எனக்கு கொடுங்க, கொஞ்சம் கன்செஷன் ரேட்டில் சார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு. அவரும் தயவு செஞ்சு அதுக்கு 10 ரூபாய்க்கா என்னமோ கொடுத்தாரு. இங்கே ஒன்று அங்கே ஒன்று வச்சுருக்கேன், அந்த பேக்கில் ஒன்று வச்சுருக்கேன், இங்கே ஒன்று வச்சுருக்கேன், வந்துட்டுருக்கு. இது சேப்பங்கிழங்கு வளர்ந்துட்டுருக்கு. சேனக்கிழங்கு ஒன்று நடுவில் அதை வச்சுருக்கோம். இது லெமன் கிராஸு, இது வெட்டி வேருங்க, வெட்டி வேர். திப்பிலி செடி, அது நார்த்தங்காய் செடி. மரு வச்சுருக்கோம், ஒரே ஒரு வாங்கின்னு வந்து கடையில் வாங்கின்னு வந்து வச்சு மரு தான் இது இவ்வளோ வளர்ந்துருக்கு. இது வந்து புளிய மரம், எல்லாமே 5-6 வருஷம் ஆகுறது. புளிய மரம் மட்டும் ஒரு முன்னாடியே நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம், 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எதுவும் 5-6 வருஷம்தான். இது போதி மரம், இது ஒருத்தவங்க வளர்த்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அது ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுவும் அதே மாதிரி தான் போதி மரம். இது தேக்கு வளருதுங்க. தேக்கு நாங்கள் ஒரு 5-6 வருஷம் கன்று வாங்கி நட்டு அது இப்போ வளர்ந்துருக்கு. இது மகிழம்பு மரம், ஸ்தல விஷம்னு சொன்னாங்கன்னு விதையை வாங்கி போட்டு இவ்வளோ பெருசுக்கு இது வளர்ந்துருக்கு. இதே மாதிரி நம்ம எங்கேயோ போய் நமக்கு பிடிச்ச மரங்கள்லாம் நம்ம வீட்டிலே வளர்க்கலாம். நான் ஸ்கூலில் 2 வருஷம் வேலை பண்ணேன், பிஎன்டி ஆதர்ஷ் வித்யாலயாவில். அப்போ இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா, வீட்டில் போய் ஒரு செடியாவது வளருங்க, பால்கனியில் வைங்க, பிளாஸ்டிக் இதில் வைங்க, எதெல்லாம் வைக்கலாம்னு கூட சொல்லியிருக்கேன். அதில் இருக்கிற ப்ளஷரே தனி. நீங்கள் வந்து ஒரு இது கடமையாக கூட செய்யணும்னு நான் சொல்லுவேன் இப்போல்லாம். ஏன்னா மழையெல்லாம் வராதுக்கு காரணமே இந்த பச்சைகள்லாம் குறைஞ்சி போச்சு. ரோடு மட்டும்தான் முக்கியம் இல்லை நாட்டுக்கு, இந்த மரங்களும் ரொம்ப முக்கியம். மரம் வந்து எவ்வளோ இங்கே இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹெல்த்துன்னு. ஏன்னா இங்கே வந்துட்டோன்னா அவ்வளோ ஆக்சிஜன் எங்களுக்கு கிடைக்கிறது. எந்த ஒரு விதமான டிப்ரெஷன், எந்த சுச்சுவேஷனும் நாங்கள் இங்கே வந்துடுவோம். இங்கே வந்துட்டு நல்ல ஒரு பெஸ்ட் இதில் போயிட்டு நிம்மதியான ஒரு ஸ்லீப்பு. நம்ம ஏதோ ஒன்று செஞ்சோம், இவ்வளோ குழந்தைங்கள வளர்க்குறதுங்கிறது வந்து அது ஒரு கிறிஸ்டின் நடத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வருது. எவ்வளோ குழந்தைங்க ஒன்றும் அது போய் அதுங்களோட பேசினா அதுங்க ரெஸ்பாண்ட் பண்ணோம் நமக்கு. நான் பார்த்துருக்கேன், நீ என்னம்மா பூக்கவே மாட்டேங்கிறேன்னா மறுநாள் 15 பூ பூக்கும் அது சங்கு புஷ்பம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இது. நீங்கள் பேசலாம், அது கூட பழகலாம். அது நீங்கள் பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க.